வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டாக எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் மெயின்ஸ் 2025 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஐஆரில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரொம்பவுமே முக்கியம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் சேலஞ்சிங்காக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிரிக்ஸ், குவாட், ஸோ இது ரெண்டுமே வந்து டிரெக்டாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சோலோவாக பிரிக்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் சோலோவாக குவாட் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆர்எல்ஸ் பிரிக்ஸையும் குவாடையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்னா, பிகாஸ் ரெண்டுத்துலேயுமே இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆர்எல்ஸ் பிரிக்ஸை பற்றி மட்டும் தனியாக கேட்கலாம். இப்போ அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓவராலாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிடலாம். என்னென்னா பிரிக்ஸு, குவாட். ஸோ அந்த பிரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பிரிக்ஸ் வந்து அதோட பிரிக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அதில் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. லைக் IMF, வேர்ல்டு பேங்க்ல எல்லாமே யுஎஸ்ஏவோட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட டாமினன்ஸ் தான் இருந்தது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு அது அந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கேட்டால் நிறைய ஹேர்டில்ஸ் இருந்துச்சு. ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, பட் ஹேர்டில்ஸ் நிறையா இருந்தது. அப்போது அதை வந்து ஓவர் கம் பண்ணி நாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு தனியாக வந்து ஒரு சேஃபான ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் கோஆப்ரேஷனில் ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து அலைன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பேர் வந்துடும். ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா, ஈரான், எத்தோப்பியா, UAE. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பிரிக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு காரணம் வந்து அவுட் அண்ட் அவுட்டாக சவுத் கோஆப்ரேஷன், அதாவது சதர்ன் கண்ட்ரீஸோட டெவலப்பிங் கண்ட்ரீஸோட டிமாண்ட்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ என்னென்னா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வரணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த குவாட் எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க? செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, செக்யூரிட்டி கன்சர்ன். குவாடே வந்து பார்த்திங்கன்னா அவுட் அண்ட் அவுட்டாக செக்யூரிட்டி குரூப்பிங். இந்தியா, USA, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஸோ இப்போது இந்தியா வந்து ரெண்டு பார்ட்லேயுமே இருக்காங்க. ஒன்று பிரிக்ஸ், இன்னொன்று குவாட். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ரஷ்யா அண்ட் சைனா, இங்கே USA. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து மீன்ஸ் ரஷ்யா, சைனா விசஸ் USA தான் இப்போ வந்து சினாரியோவே. இது மீன்ஸ் சேஞ்சிங் குளோபல் வேர்ல்டு ஆர்டர். அப்போது ரெண்டு ஆப்போசிட் போல்ஸ்லேயுமே இந்தியா வந்து மெம்பராக இருக்காங்க. அப்போது இந்தியாவோட ரோல் என்ன இந்த ரெண்டுத்துலேயுமே? ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த சேலஞ்சஸ் இந்த ரெண்டு குரூப்லேயுமே இருக்கிறது மூலயமா இந்தியாவுக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் வருது, அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு கூட கேட்கலாம். ஆர்எல்ஸ் அவுட் அண்ட் அவுட்டாக பிரிக்ஸை மட்டும் தனியாக கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிக்ஸை மட்டும் தனியாக கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி ஒரு ஆன்சர் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து பிரிக்ஸ்னால் என்ன? ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில், இந்தியா, சைனா, USA, பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. லாஸ்ட்டாக ஆட் ஆன மெம்பர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ ரீசெண்டாக 5 நியூ மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆக போகிறாங்க. ஸோ இன்கே சவுதி அரேபியா, ஈரான், எத்தோப்பியா, UAE. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸோ எதுக்காக அப்படின்னா கிரேட்டர் எக்கனாமிக் அண்ட் அதாவது சவுத் கோஆப்ரேஷனில் ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இருக்கணும். ஸோ அப்போது இந்த பிரிக்ஸ் மட்டுமே 37% ஆஃப் தி வேர்ல்டு பாப்புலேஷனை வந்து கையில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷனை கையில் வச்சுருக்காங்க. மீன்ஸ் அமால்கமேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 37% ஆஃப் வேர்ல்டு GDP, 37% ஆஃப் வேர்ல்டு GDP, 46% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பிகாஸ் 46% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் லைஸ் வித் பிரிக்ஸ், 37% ஆஃப் வேர்ல்டு GDP லைஸ் வித் பிரிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக் காம்ப்ளிமெண்டாரிட்டியாக மீன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இன்கேஸ் ஜெயிண்ட் எக்கனாமிக் குரூப்பிங்காக வரதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 5 நியூ மெம்பர்ஸ், ஸோ சவுதி அரேபியா, ஈரான், எத்தோப்பியா, ஈஜிப்ட் அண்ட் UAE. சவுதி அரேபியா, ஈரான், எத்தோப்பியா, ஈஜிப்ட். ஸோ ஐ மிஸ்ட் ஹியர் ஈஜிப்ட். ஸோ இங்கே வந்து ஈஜிப்ட் இருக்குது, UAE. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆக போகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து எதுக்காக மீன்ஸ்
இவங்க என்ன மீன்ஸ் இந்த குரூப்பிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ எக்கனாமிக் கோஆப்ரேஷன், டெமோகிராஃபிக் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு டெமோகிராஃபிக் வெயிட்டேஜ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக, பிகாஸ் இப்போ இந்த ட்ரேடு தான் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. அப்போ இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிக்குள்ளே ட்ரேடை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அகெயின்ஸ்ட் வெப்பனைசேஷன். பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் ஆர் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் வெப்பனைசேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கோஆப்ரேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்கனாமிக்கல் கோஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரா ட்ரேட் மூலிமா நியூ டெவலப்மெண்டல் பேங்க், டெக் கொலாபரேஷன்ஸ், இது எல்லாமே அதோட இனிஷியேட்டிவ்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸோட இன்னொரு முக்கியமான டிமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட்டிங் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் யூஎன் பாடிஸ், ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். பிகாஸ் இது எல்லாமே வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டுமே இருக்கக்கூடிய அவங்களோட ரோல் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ வந்து உருவாக்குது. ஸோ ரீசெண்டாக கூட ரஷ்யா, யூஎஸ்ஏ இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க்ல ஆகட்டும் சரி, ஐஎம்எஃப், யூஎன், யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில். ஸோ அதில் அட்வொகேட்டிங் சவுத் கோஆப்ரேஷன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் கோஆப்ரேஷன், மல்டி போலார் வேர்ல்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. பிரிக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மல்டி போலார் வேர்ல்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. மல்டி போலார் வேர்ல்டு, சரிங்களா? ஸோ இப்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெவலப்மெண்டல் பேங்க்கு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், ஏஐ, க்ளீன் எனர்ஜி, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்தியா மீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இப்போ பிரிக்ஸை பற்றி கேள்வி கேட்கும்போது பிரிக்ஸோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து இதாக இருக்கும். மீன்ஸ் பிரிக்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இன்கேஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸில் கேட்கும்போது பிரிக்ஸுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரீஸ்க்குள்ளேயே லைக் அலைக்ஸ், அதாவது கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் கான்செப்ட் இருக்குது. எப்பயுமே வந்து யூபிஎஸ்சியில் 2 கண்ட்ரீஸ் பற்றி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா மீன்ஸ் கண்ட்ரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட். ஸோ இது வந்து கேட்பாங்க. இது எப்பயுமே இது வந்து அதாவது அந்த 2 கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் எங்கெல்லாம் கன்வெர்ஜ் ஆகுது, அந்த 2 கண்ட்ரிக்கு எங்கெல்லாம் இஷ்யூஸ் வருது. பிரிக்ஸ்லேயும் அதே தான். பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது. பட் பிரிக்ஸுக்குள்ளேயே நிறைய இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ரடிக்ஷனே இந்தியா சைனா. ஸோ ஆக்சுவலாக ஜியோ பொலிட்டிக்கல் ரைவலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் சைனா. இப்போ சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவை வந்து சைனாவோட கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்தியா வந்து சைனாவை ஆஸ் அ ஈக்குவல் காம்படிட்டராகவே ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. என்னது டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ரைவலரிஸ், எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி ரொம்பவே இருக்குது. எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இருக்குது. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயில் விசஸ் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லேக் ஆஃப் சிங்கிள் யூனிஃபைங் ஃபேக்டர். அதாவது ஓகே இந்த பிரிக்ஸை கம்ப்ளீட்டாக ஹோல்டு பண்ணுற அந்த யூனிஃபைங் ஃபேக்டர் வந்து லேக் ஆகுது. அதாவது பிரிக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது சைனாவோட ஸ்டாண்டே வேறு மாதிரி இருந்துச்சு. பிரிக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு சைனா இப்போ ரேப்பிடாக டெவலப் ஆகிட்ட அப்புறம் இப்போ சைனாவோட ஸ்டாண்ட் வேறு மாதிரி இருக்குது. அப்போ அந்த யூனிஃபைங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மீன்ஸ் யூனிஃபைங் ஃபேக்டர் வந்து குறைஞ்சிருச்சு. கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்குள்ளேயே ஃபஸ்ட்டு நியூ டெவலப்மெண்டல் பேங்க் ஓப்பன் பண்ணும்போது ஷேர்ஸ் எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும், அவங்கவுங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும், டெவலப்மெண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஆப்கானிஸ்தானை ரைஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய எய்ம்ஸ் இருந்தும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது. ஸோ இன்ட்ரா பிரிக் ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட் ஆகலை, ரொம்ப கம்மியாக மீன்ஸ் கம்பேரிட்டிவ்லி அதோட எய்மை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸோட லேக்குலாஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிரிக்ஸ் வாஸ் ஸ்டார்டட் அஸ் அன் டு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம், மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் பேங்கிங் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் சிஸ்டம். ஏன்னா அது எல்லாமே வெஸ்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான ஒரு ஒரு எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் பிரிக்ஸ். பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைனா இந்தியாவுக்குள்ள ரைவலரிஸ், ஸோ அதுக்கு அடுத்து வந்து எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி, ஜியோ பொலிட்டிக்கல் ரைவலரிஸ், அதுக்கடுத்து லேக் ஆஃப் சிங்கிள் யூனிஃபைங் ஃபேக்டர், ஸோ இது இப்போ பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டைலாக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து இஷ்யூஸாக இருக்குது. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக டயலாக் அண்ட் என்கேஜ்மெண்ட்.
பீப்புள் டு பீப்புள் டைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா, கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரது மூலிமா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெஷர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி மெஷர்ஸ் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ் நிறைய இருக்குது. இது எடுக்கிறது மூலயமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரிக்ஸை வந்து திரும்பவும் ஒரு டாப் மோஸ்ட் போர்ஷனில் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். ஸோ இது வந்து பிரிக்ஸை பற்றி மட்டும் கொஷின் கேட்டால், ஸோ இங்கேயும் அதே தான் எழுதியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் எதுக்காக வந்திருக்கு? எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டிவ் ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்ணணும், அதுக்காகவும் வந்திருக்கு. NDB கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணணும், குளோபல் சவுத்தோட டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், டீடாலரைசேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது எல்லாமே பிரிக்ஸோட எய்ம். மல்டிபோலார் வேர்ல்டை சப்போர்ட் பண்ணணும், அட்வொகேட்டிங் ரிஃபார்ம்ஸ் இன் குளோபல் கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் UN, வேர்ல்டு பேங்க், IMF. ஸோ பிளாட்ஃபார்ம் டு அக்சஸ் காமன் சேலஞ்சஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. காமன் சேலஞ்சஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. பிரிக்ஸ் வந்து அதுக்குண்டான பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லைக் டெரரிசம், மிடில் இன்கம் ட்ராப், இது எல்லாத்துக்குமே ஆஃப் டெவலப்பிங் வேர்ல்ட் சவுத் கோஆப்ரேஷனை வந்து எப்பயுமே முன்னெடுத்துறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வேணும்னு நினைக்கிறாங்க. பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப் வித் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வேணும்னு நினைக்கிறாங்க யார்? பிரிக்ஸ். ஸோ கலெக்டிவ் பார்கெனிங் பவராக பிரிக்ஸ் வந்து நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக கலெக்டிவ் பார்கெனிங் பவர்னா இந்த எல்லா கண்ட்ரிஸுமே சேர்ந்து அகெயின்ஸ்ட், இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன் வாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்போ கலெக்டிவ் பார்கெனிங் பவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அது மாதிரி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க யார்? பிரிக்ஸ். ஓகே, இது வந்து அவுட் அண்ட் அவுட்டாக பிரிக்ஸை பற்றி கேட்கும்போது எழுத வேண்டிய ஒரு ஆன்சர். இதுவே குவாடை சம்மந்தப்பட்டு கேட்டாங்க அப்படின்னா, பிரிக்ஸுக்கும் குவாட்லேயும் இந்தியாவோட ரோல் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்படியே பாருங்கள். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இட் இஸ் அன் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் நம்ம எய்மில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ சவுத் கோஆப்ரேஷன் கொண்டு வரணும்னு நினச்ச ஒரு ஆர்கனைசேஷன்ஸ். பட் குவாட் அப்படி கிடையாது. இட் இஸ் அன் செக்யூரிட்டி டாக்ட்ரின் டு கவுண்டர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இன் ஓஷன் ட்ரேட் ரூட்ஸ். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் வந்தது. ஸோ மேரிடைம் டாமினன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்காக வந்தது பசிபிக் ஓஷன், இண்டோ பசிபிக் ஓஷனில். ஸோ இதுக்காக தான் வந்து குவாட் வந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ இது அப்படியே நான் சொன்ன பாயிண்ட்ஸை கான்ட்ராடிக்டரியாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஆல்டர்னேட்டிவ் ஃபினான்ஷியல் சிஸ்டம் லைக் NDB கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், குளோபல் சவுத்தை முன்னிறுத்தணும், டீடாலரைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி. ஸோ குவாடோட முக்கியமான கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, மேரிடைம் டாமினன்ஸ் அவேர்னஸை கொண்டு வரணும், இண்டோ பசிபிக் பார்ட்னர்ஷிப் ஃபார் மேரிடைம் டாமினன்ஸ் அவேர்னஸ், ஃப்ரீடம் ஃபார் நேவிகேஷன், அவுட்டர் ட்ரேட் ரூட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி ட்ரேட் ரூட்டை வந்து செக்யூர் பண்ணுறது, அட்ரஸ் ஹெல்த் சேலஞ்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொரோனா அப்போது குவாட் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் டெவலப்மெண்ட்டில் ரொம்பவுமே ரொம்பவுமே இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. குவாட் ஹெல்த் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். குவாட் அப்படிங்கிறது செக்யூரிட்டி அண்ட் ஹெல்த், இதுதான் வந்து குவாடோட மேண்டேட்டாக இருக்குது. அக்சஸ் டு கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, ஏஐ என்ஜின் இன் அக்ரிகல்ச்சர், பயோ எக்ஸ்ப்ளோர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக ரெசிலென்ட் சப்ளை செயின், டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் குவின், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக் ஜோன் வேணும்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸ் இருக்கணும், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாடோட ஒரு மேண்டேட். ஸோ ஃபைனலாக இதோட சேலஞ்சஸ், ஆக்சுவலாக அந்த குவாடும் பிரிக்ஸையும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே இருக்காங்க. இதுதான் இந்தியாவோட ஒரு வின் சுச்சுவேஷனை கொண்டு வரதுக்கு உண்டான இந்தியாவோட ஒரு என்ன சொல்கிறதுனா, இந்தியா வந்து வெஸ்ட் கூடிய அலைனாக இருக்கிறாங்க, ஈஸ்ட் கூடிய அலைனாக இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எதையுமே லீட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்தியா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நாங்கள் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸோட லீடர் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சவுத் போல்லையும் சவுத் கோஆப்ரேஷன்லையும் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தோட ஒரு பவர் பிளாக்ல இருக்கிறதும் இந்தியாவோட அந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் லீடர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேச்சரை வந்து எப்பயுமே வந்து குறைக்கும். it will affect the stature of leader of third world countries. ஸோ அதுதான் நாமே இரலவெண்ட் ஆனதுக்கு காரணம் நம்ம செக்யூரிட்டி டாக்டரில் சைன் பண்ணியிருக்க கூடாது. ஒரு சில இடத்துல நாம் இரலவெண்ட்டாக இருக்குது மீன்ஸ் அதோட பவர் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி குவாடில் நம்ம சைன் பண்ணது கூட ஒன் ஆஃப் தி ரீசன் சரிங்களா? ஓகே, ஸோ இதோட சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரிக்ஸ், சைனா இந்தியா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேலஞ்சஸ் பிரிக்ஸுக்குள்ளேயே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சைனா இந்தியாவுக்குள்ளே பார்டர் டென்ஷன், ஸோ அது வந்து டைவர்ஜென்ட் பொசிஷனாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து குளோபல் கவர்னன்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியா வந்து யுஎன்எஸ்சிக்குள்ளே போகிறதுக்கு பிரிக்ஸில் இருக்கக்கூடிய சைனாவே ஆப்போஸ் பண்ணுது. அப்போது பிரிக்ஸ் எதுக்கு? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகுது. ஸோ எக்கனாமிக் அசிமெண்ட்ரிஸ். ஸோ எக்கனாமிக் அசிமெண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா வந்து இம்போர்ட் டிபெண்டன்ட் கண்ட்ரியாக இருக்குது. சைனா அதிகமாக இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு லாஸ் தான் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கம்பீட்டிங் இன்ஃப்ரா இனிஷியேட்டிவ்ஸ் லைக், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அண்ட் ஐஎம்இசி. ஆக்சுவலாக இந்தியா வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஆப்போஸ் பண்ணுறாங்க, ஐஎம்இசியை ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஐடியா ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து வருது, சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. இது வந்து பிரிக்ஸ்க்கு. குவாடுக்கு என்னது? டிஃப்ரென்ஷியல் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், ஆன்டி சைனா கோயிலேஷன், லிமிடெட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். குவாட் வந்து செக்யூரிட்டி பேக்ட்டுங்கிறதுனால அதில் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்கேஸ் அதாவது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட நெருங்கி பழகணும் அப்படின்னா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் தான் மஸ்ட். செக்யூரிட்டி இஸ் செகண்ட் கன்சர்ன். அப்போது கன்சர்னாக இருந்தாலும் செக்யூரிட்டிங்கிறது கோஆப்ரேஷனில் ரெண்டாவது பட்சமாக தான் பார்க்கப்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு, அடுத்த லெவல் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் டிஸ்கஷன் ஆஃப் பிரிக்ஸ், குவாட், பிரிக்ஸ் விசஸ் குவாட். பிரிக்ஸ் இருந்தால் நம்ம என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுப்போம், குவாடில் நம்ம என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுப்போம். ஸோ மேபி கொஷின் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.